ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ட்ரேட்கான அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன் அந்த 1 2 3 4 ஃபிஃப்த் கேண்டில், அது கண்டினியூஸாக பையிங் போச்சு. நியர்லி ஆஃப்டர் த ட்ரெட் ரிட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நான் ஒரு பையிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். பாருங்கள், ஜிடிடி ஆர்டரில் போட்டிருந்தேன். ஜிடிடி ஆர்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, பை பண்ணும்போதே நமக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே கூட வந்துடும். சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா டார்கெட் வந்து கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. டார்கெட் அடிச்சிருச்சுன்னா, டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இது பேர் தான் ஜிடிடி ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் நான் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னா 47,100 சிஇ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ப்ரைஸ்க்கு என்ட்ரி கொடுத்துருந்தேன்னா 302 ருபீஸ்க்கு வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து எப்பவும் போல் 20 பாயிண்ட்ஸ் தான், டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ட்ரேட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ரெண்டே விஷயம் தான், எய்தர் ஸ்டாப் லாஸ் இல்லைனா டார்கெட்டை. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம டார்கெட்டை மாற்றணுன்றது கிடையாது. பட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மியான லாஸ் கூட கொடுக்கலாம். அம், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆசிலேஷனில் தான் இந்த ட்ரேடே போயிருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு கன்ஃபார்மாக இந்த இடத்துல பையிங்கான சான்ஸ் தான் கிடச்சிருந்தது. ஏன்னா அந்த இடத்துல செல்லிங் கான்ட்ருக்க ப்ரைஸ் எதுவுமே கிடைக்கல. பட் இந்த பையிங்குமே நான் லேட் பையிங் எடுத்துட்டணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நியர் பிவட்ஸ் நெருங்கிடுச்சு. க்ளோசிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆருக்கு வந்துட்டு போயிடுச்சு, பாட்டம் லைன் ஆஃப் சிபிஆருக்கு. ஸோ இதுலேருந்து 2 சான்ஸ் இருக்குது. எய்தர் போனால் நம்ம டிரெக்ஷன்லேயே பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்து மேலே நல்லா போகலாம். பட் அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நியர்லி 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா புக் பண்ணிடுவேன். அப்படி கிடைக்காம 37 38 பாயிண்ட்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடில் நான் லாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓவரால் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் ரிவார்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 333 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் போச்சு, 30 ருபீஸ் வரைக்கும். பட் திரும்ப அகைன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. பட் எனி திங் இஸ் ஓகே ஃபார் மீ. இப்போ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எடுத்து ஒரு கேண்டில் தான் நம்மளோட ஃபேவரில் போயிருக்கு. பட் சப்போஸ் நான் 40 பாயிண்ட்ஸ் டச் ஆகி நான் புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து தேவையில்லாம குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி போகுது ட்ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சீரிஸ் வீடியோல வந்து செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன். கால் ஆப்ஷன்னா என்ன? புட் ஆப்ஷன்னா என்ன? பேசிக் ஆப்ஷன் பத்தி தெரியாதவங்களுக்கு ஸ்பாட் பிரைஸ்னா என்ன? ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன? இத பத்திலாம் போட்டிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த ஆப்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்கே நீங்க ஃப்ரெஷ் அப்படின்னா, என்ன கேட்டா கேஷ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. கேஷ் மார்க்கெட்னா லைக் பையிங், அதாவது இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாக்கு ஏதாவது ஒரு செக்டரில் பிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதில் கொஞ்ச நாள் மார்க்கெட்டோட மொமெண்டம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இண்டெக்ஸ்குள்ளே ட்ரேடிங்க்கு வாங்க. இண்டெக்ஸ்குள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் லெஃப்ட் அவுட், எய்தர் ஃபியூச்சர் இல்லைனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு யோசிச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆம், ஏன்னா எடுத்த உடனே ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா ஹெவி லாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ட்ரேடிங் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆல்ரெடி எனக்கு இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் நியர்லி போயிடுச்சு. நான் 302 எடுத்தது 342 ருபீஸ்க்கு வந்து போயிடுச்சு. பட் நான் 350 ருபீஸ் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட டார்கெட் புக் ஆகல. ஸோ நான் ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வச்சிருந்தேன். ஸோ என்னோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விச் மீன்ஸ் நான் எடுத்த ரேட்டுக்கே என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடில் எனக்கு நோ லாஸ் நோ கெயின். ஓகேங்களா? 15 ருபீஸ் ஜஸ்ட் ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டேன். ஏன் இந்த இடத்துல நான் புக் பண்ண தெரியுங்களா? சிபிஆர்லேருந்து ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது டீப் லோ ரிவர்சல் வரும், லைக் டே லோ வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே நம்ம பையிங் ட்ரேட் ஹோல்ட் பண்ணுறது வேஸ்ட். ஸோ எனக்கு எது டார்கெட் கிடைக்கணும் இல்லை ஸ்டாப் லாஸ் கரண்ட் டு கரண்ட்டில் வரலாங்க தான் ஆல்ரெடி பிளான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நோ லாஸ் நோக்கி இந்த நம்மளோட ட்ரேடோட ரிசல்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம்.